ಇಂದು ದಿನಾಂಕ 6-8-2025 ಕೆಜಿಎಫ್ನ ಶಾಸಕರಾದ ಶ್ರೀಮತಿ ರೂಪಕಲಾ ಎಂ ಶಶಿಧರ್ ಅವರು ಕೆಜಿಎಫ್ ನಗರದ ವಾರ್ಡ್ ನಂಬರ್ 13ರ ವಾರ್ಡ್ ಬಾಯ್ ಲೈನ್ ಪ್ರದೇಶ ಶುದ್ಧ ಕುಡಿಯುವ ನೀರಿನ ಘಟಕವನ್ನು ಉದ್ಘಾಟನೆ ನೆರವೇರಿಸಿದರು. ಶುದ್ಧ ನೀರಿನ ಘಟಕವನ್ನು ಸಮಾಜ ಕಲ್ಯಾಣ ಇಲಾಖೆಯ ವಿಶೇಷ ಅನುದಾನದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಲಾಗುತ್ತಿದ್ದು, ಪ್ರತಿ ಘಟಕವನ್ನು ರು 12 ಲಕ್ಷ ವೆಚ್ಚದಲ್ಲಿ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಲಾಗುತ್ತಿರುತ್ತದೆ. ನಗರದ ಪ್ರತಿಯೊಂದು ವಾರ್ಡಿನಲ್ಲಿ ಹಾಗೂ ಗ್ರಾಮೀಣ ಭಾಗದಲ್ಲಿ ಅಗತ್ಯವಿರುವ ಎಲ್ಲ ಕಡೆ ಶುದ್ಧ ನೀರಿನ ಘಟಕವನ್ನು ಅಳವಡಿಸಲಾಗುವುದು ಎಂದು ಶಾಸಕರು ತಿಳಿಸಿದರು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ನ ಪುರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ, 13ನೇ ವಾರ್ಡ್ನ ಪುರಸಭೆ ಸದಸ್ಯರಾದ ಶ್ರೀಮತಿ ಶಾಂತಿ, ಮಾಣಿಕ್ಯಂ, ಜೈಪಾಲ್, ಮಣಿ ಮತ್ತಿತರರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮುಖಂಡರು ಹಾಜರಿದ್ದರು. ஆயிடுத்து நான் நோட்டினே சொன்னாங்க. பட் நோடுன்னு சொன்ன உடனே இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பிச்சு அது இப்பயே பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வித்தின் 1 வீக்கில் இது வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஏரியாவோட மேடம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து மேடம் பற்றி சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வார்டு கொண்டு வராங்க. அதனால் ஜனங்களுக்கு நமக்கு என் மூலியமாக தெரிய வைக்கிறது சில விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஊருக்குள்ளே வரதுக்கான வழிங்க. இப்போ வந்து நம்ம கேஜிஎஃப்க்கு உள்ள வேறு ஸ்டேட்லேருந்து வர எல்லா வழி பார்டர்ஸ்லையும் இப்போ வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற மொத்த தார் ரோடும் மேடம் சார்பில் இப்போ எல்லாம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று எந்த ரோடுமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வரும்போது கர்நாடகாக்குள்ளே வரும்போது தெரிஞ்சிடும் ரோடு சரியில்லை, அப்போ கர்நாடகா என்ட்ரு ஆயிடுச்சுன்னு. இப்போ அந்த ஒரு மாற்றமே இல்லாத அளவுக்கு வேறு ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட்டில் தான் இப்போ ரோடு நல்லா இருக்குது. அதுவும் பார்டரில் இருக்கிறதுனால மேடம் ஒரு இதில் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற மொத்த ரோடும் புதுசாக போட்டுக்கிறாங்க. இன்னொன்று சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்க கூட சொல்லலாம், எங்கள் வீட்டு ரோடு வந்துச்சா, அது ஒரு பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு வர விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் நல்லாக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வார்டு நல்லாக்கணும், நெக்ஸ்ட்டு நம்ம தெருவு நல்லாக்கணும், அப்புறமா தான் நம்ம வீடு நல்லாக்கணும்னு யோசிக்கணும். ஏன்னா இப்போது ஊரில் ரோடு போட்டாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட ரோடு போடல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்குள்ள ஜனம் வரணும். ஜனம் வந்தால் தான் 4 பிஸ்னஸ் வரும். பிஸ்னஸ் வந்தால் தான் நம்ம ஊர் டெவலப் ஆகும். அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது தான் மேடம் வந்து இப்போ மொத்த ரோடும் எல்லாமே போட்டுருக்காங்க. இப்போ கூட மேடம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடுறாங்க. வார்டு வைஸே இல்லாத கேஜிஎஃப்ல எந்த ரோடுனா இருக்கட்டும் அதை வந்து டெவலப் பண்ணணும்னு இப்போ ஸ்பெஷல் ஃபண்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டெவலப்மெண்ட் பண்ணணும். டெவலப்மெண்ட் எப்படி பண்ணோன்னா, இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வா அப்படின்னா வந்துடாதுங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே கேஜிஎஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிடுறாங்க. நம்ம வார்டிலே 10 ஏரியா இருக்குதுங்க. நம்ம 10 ஏரியா சுற்றுறதுக்கு ஆக முடியுது. ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருந்து 35 வார்டுங்க, 16 வில்லேஜ், 216 பஞ்சாயத்து 270 வில்லேஜுக்கு மேலே சுற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு வில்லேஜ் சுற்றினா கூட திருப்பி நம்ம வாழலாம் பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகிடுங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டத்தில் காத்தால ஏஞ்சி இங்கே வந்து இவ்வளோ வேலையும் பார்த்து நம்ம எல்லாரும் குறையும் கேட்டு பத்தாவதுக்கு இது வந்து மினிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த ஃபண்ட் எடுத்துன்னு வந்து டெவலப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. பேசுகிறவங்க 1000 பேசிடலாம், இது ஆச்சு அதாச்சான்ட்டு. ஆனால் ஒரு வேலை செய்யும் போது அதோட கஷ்டம் தருது. ஏன்னா நம்மளே இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதை ப்ரப்போசல் பண்ணி அதை சேங்ஷன் பண்ணி அதுக்கு ஃபைனான்சியல் அப்ரூவல் வந்து அதை எடுத்துன்னு வர்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு லேடி ஐரன் லேடின்றது உண்மையாக அவங்களுக்கு வச்சுக்கிற பேர் நல்லா வச்சுக்காங்க. எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணணும். எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணோம்னா, எடுத்தவொன்னே நம்ம வீட்டுக்கிட்ட வேலை செய்கிறதோட நம்ம ஊர் டெவலப் பண்ணுங்கோ, நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இப்போ அதுக்கு உண்டான வேலையை மேடம் நல்லபடியாக உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, கேஜிஎஃப்குள்ளே வரணுனாலே எவ்வளோ பேர் தெரியாத பங்கார்பேட்டிலேருந்து கேஜிஎஃப்க்கு வரும்போது எதையோ இட்டு வந்தால் கேஜிஎஃப் வந்துச்சுன்னு தெரியலாம். இப்போ எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே, இன்க்ளூடிங் நான் கூட கேட்டுருக்கிறேன். அப்படி இருக்கிற கட்டத்தில் இன்னைக்கு ஊருக்குள்ளே வந்தாலே ஒரு வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு யாரும் நன்றி சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேலை ஆகிற வரைக்கும் தான் குறை சொல்லுவாங்க. வேலை ஆகிட்ட பிறகு யாரும் ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா? கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஊர் எம்எல்ஏ வந்து அவ்வளோ ராவு பகமாக ஒழிச்சு இந்த ஊரை டெவலப் பண்ணு வரும்போது நம்மளாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எந்த இடம்னா பாருங்க, பகல் மாதிரி இருக்குது. நைட்டில் எடுத்தால் நம்ம பிஎம் ரோட்லேருந்து ராபர்ட்சன் பேட் டு ஆண்டர்சன் பேட் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் வரைக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்குதுங்க, பிரைட்னஸ். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம மேடம் யாருக்காக பண்ணுறாங்க? நம்மளுக்காக பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து எல்லா ஒரு ஒத்துழைச்சி கமெண்ட் பண்ணுறவங்க ஊர் டெவலப் ஆகணுன்றாங்களே, டெவலப் பண்ணவங்க வந்து பண்ணுறவங்க கூட நின்று சொல்லணும், இது மாதிரி இருக்குது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, 10 விஷயம் பண்ணும்போது மறந்துடுறாங்க. எதனா ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி தான் ஆகணும் அப்படி தான் ஆகணும்னு குறை கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஊரில் இன்னைக்கு அம்பேத்கர் கால் வச்சுட்டு போன இடம் நம்ம ஊருன்றாங்க இல்லையா? நம்ம பார்க்கலாம்னா நம்ம வயசுக்கு இல்லை. பட் ஆனாலும் இன்னைக்கு இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டே ஒரு அம்பேத்கரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மேடம் வந்து அம்பேத்கர் ஸ்மார்ட் பவன் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் தெரியலாங்க. அப்படி ஒரு கட்டம் வரும்போது நம்ம வந்து மேடம்க்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் இப்போ வரப்போற எலெக்ஷன் ஆகட்டும் என்ன ஆகட்டும் இருந்தாலும் சரி மேடம் ஒரே வார்த்தைங்க மேடம்க்கு ஒன்றும் வந்து எந்த ஒரு யார் பண்ணாலும் அவங்க கமெண்டே பண்றது இல்லை, ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, இக்னோர் பண்றாங்க, கவுண்டர் கொடுக்கறதே இல்லைங்க, இக்னோர் பண்றாங்க. இக்னோர் பண்ணி என்ன பண்றாங்க, அது டெவலப்மெண்ட்ல பண்ணி காட்டுறாங்க. இன்னைக்கு கேஜிஎஃப்ல ரோடு இல்லைன்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க மேடம் தான் ரோடு போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொன்னா அந்த கிரெடிட் போடுறதுனால சொல்றது இல்லை. அதனால வந்து தயவுசு ஜனங்க எல்லாம் சேர்ந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புதுசா எவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கட்டத்தில் வரும்போது இன்னைக்கு 100 ஏக்கர்ல வந்து ஒட்டுமொத்த கர்நாடகா ஸ்டேட்கே வந்து போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கட்டுறாங்க. அது கேஜிஎஃப்ல நடக்குது. நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை. புது ஆர்டி ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து ஆளுங்க உள்ள வந்தா தான் உள்ள டெவலப்மெண்ட் வரும், பிசினஸ் வரும், ஒரு மணி ஃப்ளோட்டிங் ஆகும். அப்பதான் நம்ம தரமும் உயரும். அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் பண்ணிருக்குவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு ஊருக்கு ஒரு நாள் போனாலும் ஒரு வருஷம் அது இன்னொரு ஊர் திருப்பி பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கவுன்சிலர்ஸ், இவ்வளோ மெம்பர்ஸ், இவ்வளோ பஞ்சாயத்து பிரசிடென்ட், இவ்வளோ வில்லேஜ்காரு, இவ்வளோ ப்ராப்ளத்தையும் பார்க்கறதுக்கு உண்மையில அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நம்மளுக்காக வந்து இவ்வளோ உழைச்சி இருக்கும்போது நம்மளாம் சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்னு கேட்டு இந்த வார்டு மக்கள் கூட இவ்வளோ நேரம் இருந்து வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒத்துழைச்ச மொத்த அனைத்து மக்களுக்கும் என் சார்பில் நன்றி. ரோடு வேலை பண்ணிட்டு எனக்கு ஏரியாவுக்கு வந்த மனசுக்கு இன்னைக்கு மைனிங் ஏரியால என்ன வேலை இருந்தா கூட நாங்க அந்த ஒரு வேலை பண்ணி எப்பவுமே நான் ப்ரோக்ராம் வந்தது இல்லை. ப்ரோக்ராம் எதுவும் ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பா நான் எந்த வார்டுக்கு வரல. ஆனா இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் இருந்தா நான் வருதில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இவர் சொல்லாத கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன செலிப்ரேஷன்ஸ்க்கு நான் வருதில்லை. எப்போ ஒரு ஏரியா நான் விசிட் பண்ணும் போது யாருமே ஏரியால இல்லை. எல்லாம் வெளியூர்ல வேலைக்கு போறவங்கம்மா யாருமே இல்லை. காலையில 4 மணி 5 மணிக்கு எங்க வெளியூர்ல வீட்டுக்கார் போறாங்க. எங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாரும் வெளியூர்ல வேலை பண்றாங்கம்மா, எங்க எதுவுமே இல்லை. அப்போ நாங்க கேஜிஎஃப்ல பார்க்கும் போதும் யாரு ஏரியா விசிட் பண்ணும் போதும் அப்ப யாரு எங்க கூட எம்சி இல்ல, கவுன்சிலர் யாரும் இல்ல. இப்போ வந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் ஒரு ஏரியா வந்த யாரோ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அப்ப குங்கும மஞ்சள் கொடுத்து பாருமா ஊர் எப்படி இருக்குது, ஏரியா எப்படி இருக்குது. எங்க வீட்டுல ஒருத்தர் 2 பேரு வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க. லேட்டா வருவாங்க, ராத்திரில வருவாங்க. அப்போ ஒரு ப்ராப்ளமும் சொல்லிதான் வந்தாங்க. அப்போ யாருமே தண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, ரோடு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை ஏரியால வர்றது, ஒரு அம்மா கிட்ட ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுறது. எனக்கு மனசுல ரொம்ப அப்போ என்ன இருக்குது, இவர் மனசுல என்ன இருக்குது, அவர் மனசுல ஒரே ஒரு பாதிப்பு. ஏன்னா நாங்க மைண்ட்ஸ்ல இத்தனை வருஷமா வேலை பண்ணி வந்தேன். எங்க அப்பா காலத்துல இருந்தா, தாத்தா காலத்துல இருந்தா, மாமியார் காலத்துல இருந்தா எல்லாம் நாங்க வீட்டுக்காரே இங்க வேலை பண்ணி வந்தோமே. ஆனா 25 வருஷம் ஆயிடுச்சு, மைண்ட்ஸ் மூடிட்டாங்க. ஆனா எங்களுக்கு வேற எதுவுமே கவர்மெண்ட் பண்ணலையே. எந்த கவர்மெண்ட் இருந்தா வந்து இங்க வேலை வாய்ப்புவோம், கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு உங்க குடும்பமே இங்க சேவை பண்ணிருக்கிறது நாசனம் ஆயிடுச்சு, ஊரே இப்படி ஆயிருக்குது. யாரும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து யோசனை பண்ணி அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. வேற தண்ணி இல்ல, ரோடு இல்ல, லைட் இல்ல, அது எனக்கு மனசுக்கு எது பாதிப்பு இல்லை. ஆனா ஏரியாவுக்கு வந்தா பார்த்தா இப்படி இருக்குது. ஆனா இன்னைக்கு ரொம்ப எனக்கு குஷி ஆயிடுச்சு. எல்லாம் இளைஞர்கள், எல்லாம் யூத்ஸ், வாலிபால், காலேஜுக்கு போகல, வேலைக்கு போகல, அது யோசனை ஆயிடுச்சு. எப்ப வந்தா 10 வருஷமா நான் ஏரியால வந்தா யாருமே இல்லை. ஒரு வீட்டுல ஒரே ஒருத்தர் அம்மா இல்ல ஆயா பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்தா ஏரியால எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்த மனசுக்கு கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது ஊர்ல திருவிழா இருந்தா எப்படி இருக்குது அப்படி இருக்குது. இந்த வார்டு எப்படி இருக்குது கரெக்டா சொல்லிருக்குன்னா, திருவிழா இருந்தா எப்படி இருந்தா அப்படி உங்க இந்த வார்டு நம்பர் 13 ஏரியா இருக்குது. தெரியாது மணிக்கண்டா கிட்ட நான் ரொம்ப பேசல, இதுக்கு முன்னால கூட எப்பவுமே பேசுதில்லை. போன்ல கூட ஒரு 2 வார்த்தை 2 டைம் தான் பேசிருக்குது. ஆனா இந்த அம்மா அவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு கரெக்டா சர்வீஸ் பண்ணு அப்படி அங்க அப்பா அம்மா தெரியாது. இன்னைக்குதான் எனக்கு ஒரு மீட்டிங்ல சொல்லும் போது இது ஒரு காங்கிரஸ் குடும்பம் திருப்பி காங்கிரஸ் குடும்பக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு கேட்டா மனசுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. எப்போ நான் கேஜிஎஃப் வந்த ஒரு அம்மா மாதிரி தான் யோசனை பண்ணி வந்தேன். நீங்க எப்போ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி பார்த்தோம், எனக்கு
அப்போ இது எனக்கு கேஜிஎஃப் ஒரு குடும்பம். எதனா ஒரு வேலை பண்ணும் போது என் குடும்பக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். வேற ஒரு எம்எல்ஏயா நான் எதுவுமே வேலை பண்ணல. ஒரு அம்மா மாதிரி யோசனை பண்ணி என் மக்களுக்காக, என் அக்கா தங்கச்சிக்காக, எங்க கூட பிறந்த அண்ணா தம்பிக்காக என்ன எப்படி பண்ணும் அந்த நியாய நீதிமா வேலை பண்ணி வந்தேன். எங்க முனிசிபல் பிரசிடென்ட் கரெக்டா தெரியாத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்எல்ஏ வருது அது கடவுள் யோசனை பண்ணிருந்தா. ஆனா இப்போ எம்எல்ஏ இருக்கிற டைம்ல தான் நான் மினிஸ்டர் ஆகணும், ஆகுறது விடுறது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அல்ல. அது ஒரு போஸ்ட். அது போஸ்ட் இருந்தே நான் சர்வீஸ் பண்றேன், அது எனக்கு மனசுல வராது. ஆனா ஒரு 2-3 மாசத்துல 2 months மாசம் 2 மாசம் 2-3 மாசத்துல கேஜிஎஃப்ல ஒரு பெரிய கம்பெனி வராத இருந்த இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத இருந்தா அப்ப எனக்கு ரொம்ப பேஜாராகும். இப்போ அல்ல, அப்ப எனக்கு அதனால அதுக்காக நான் ஃபைட் பண்ணிருக்கிறேன். நேத்து கூட எனக்கு சிஎம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதுதான் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னால நாங்க பிஎம்எல் லேண்ட் இங்க ஒரு கம்பெனி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கேட்ட போது உங்க ஊர்ல என்ன இருக்குது ஒரு கம்பெனி வர்றதுக்காக. இப்போ எங்க கேஜிஎஃப்க்கு ஒரு 10 கம்பெனி அல்ல 100 கம்பெனி அப்ளை பண்ணிருக்காங்க. லேண்ட் கொடுங்க கேஜிஎஃப்ல நாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், லேண்ட் கொடுங்க. இதுக்கு முன்னால நான் ஒரு மினிஸ்டர் ஆபீஸ் கிட்ட போகும்போது ஒரே ஒரு கம்பெனி எங்க கேஜிஎஃப் அட்ரஸ்ல அப்ளிகேஷனே போடல. சார் 1000 ஏக்கர் லேண்ட் இருக்குது, பெமெல் கிட்ட வாங்கி கம்மி பணத்துல உங்களுக்கு இந்த 1000 ஏக்கர் லேண்ட் கொடுத்தமே, ஒரு கம்பெனி போடல. ஆனா ஒரு 6 months போயிட்டு வந்து இப்போ 100 கம்பெனி போட்டிருக்கிறாங்க. எனக்கு கேஜிஎஃப்ல லேண்ட் கொடுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் கிட்ட லேண்ட் கொடுங்க, குப்பம் ரோட்ல லேண்ட் கொடுங்க, 10 acres கொடுங்க, 50 ஏக்கர் கொடுங்க, 100 ஏக்கர் கொடுங்க. இப்போ லேண்டுக்கு 100 கம்பெனிஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனா அங்க ஒரு நல்ல ஆபீசர் இந்தியால த பெஸ்ட் கம்பெனி எதனா இருந்தா அது ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் வந்தா அது அப்புறமா வேற கம்பெனிக்கு நாங்க கொடுக்கலாம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும். அதனால யாரு லேண்ட் கேட்டா அவருக்கு கொடுத்தா இது கம்மிக்கு நீங்க லேண்ட் கொடுத்துருக்கிறீங்க. இங்க நாங்க கேஜிஎஃப்ல லேண்டுக்கு எவ்வளவு கோடி லேண்ட் இருக்குது இல்ல, பணம் வேண்டாம் எங்களுக்கு. இங்க ஒரு கம்பெனி வந்து எங்க மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நாங்க இந்த லேண்டுக்கு எது வேல்யூ இல்ல, லட்சமோ 10 லட்சமோ. For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul styled biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.